Chapter 1 Matrices Exercise 1.1 First problem Find the adjoint of the following. Problem Matrix -3 4 6 2. அதான் முதல்ல ஏன்னு எடுப்போம். -3 4 A is equal to -3 4 6 2. இதில் ஹரிசாண்டலாக எப்படி போகிறது ரோ, இப்படி மேலேருந்து கீழே வர்றது காலம். இதுதான் ரோ, இது வந்து காலம். இதில் ஒரு சைன் கன்வர்ஷன் உண்டு. ஃபஸ்ட்டில் வர்றது ப்ளஸ், செகண்ட் வர்றது மைனஸ், அடுத்தது மைனஸ் ப்ளஸ். இது வந்து பொதுவாக உள்ளது. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இது பொதுவாக உள்ள ஒரு சிம்பல். ஃபஸ்ட்டில் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் எடுப்போம் -3. -3 இருக்கிற ரோயையும் காலத்தையும் விட்டுறாங்க. ரோன்னு சொன்னால் எது என்ன இருக்கிற இதுதான் ரோ, எது இதனே ரோ ஹரிசாண்டல். இந்த ரோயையும் இந்த காலத்தையும் விட்டுட்டோம். அப்போ என்ன இருக்குது 2. அந்த 2வை இதில் எழுதணும். அடுத்த 4 எடுப்போம். அந்த ரோயையும் அந்த காலத்தையும் விட்டுருவோம். அப்போ மீதி என்ன இருக்குது 6. அந்த 6ஐ இங்கே எழுதணும். ஆனால் சைன் என்னது இங்கே செகண்ட் இருக்கிறது மைனஸ், ஸோ -6. அடுத்த 6 எடுப்போம். இந்த ரோயையும் இந்த காலத்தையும் விட்டுறணும். அப்போ என்ன இருக்குது 4. அந்த 4ஐ இங்கே எழுதணும். அதுக்கு சைன் என்னது இந்த மைனஸ், ஸோ -4. இனி 2 எடுப்போம். இந்த ரோயையும் இந்த காலத்தையும் விட்டுறணும். இப்போ மீதி என்ன இருக்கும் -3. இந்த -3ஐ இங்கே எழுதணும். ஆனால் சைன் இங்கே ப்ளஸ் தான், அதனால் அந்த -3 அப்படியே வரும். புரிஞ்சுதா? இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். எப்போவுமே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும்போது நம்ம இருக்கிற நம்பர் இருக்கிற ரோயையும் காலத்தையும் விட்டுறணும், மீதியை எழுதணும். புரிஞ்சுதா? இனி அட்ஜாயிண்ட் ஏயாகவும் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ அட்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த ரோ, இந்த மேட்ரிக்ஸ் எழுதுவோம். 2 -6 -4 -3. அதுக்கு டிரான்ஸ்போஸ்ன்னு சொன்னால் ரோ வந்து காலமாக வரும். ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம். ஸோ இந்த 2 -6 வந்து இந்த காலம் வந்தது. 2 -6 -4 -3 வந்து செகண்ட் காலம், -4 -3. இதுதான் இதுக்கு ஆன்சர். அட்ஜாயிண்ட் ஏ 2 -4 -6 -3. ஓகே, புரிஞ்சுதா? முதல்ல கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி எல்லோரும் இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த ப்ராப்ளம் போடுவேன். ஓகே, தேங்க்யூ.